Hello children, I am Slojana. Welcome to 8th Standard Social Science class. Now I am going to teach about urban changes during the British period. Introduction. The evolution of towns has occurred in different ways and in different stages. Town forest since prehistoric times in India. Towns in India can be classified into ancient towns, medieval towns and modern towns. நகரங்களுடைய வளர்ச்சி பல்வேறு வழிகள் பல்வேறு கட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே நகரங்கள் செழித்து வளர்ந்தன. இந்தியாவில் உள்ள டவுன்ஸ் பண்டைய கால நகரங்கள், இடைக்கால நகரங்கள் மற்றும் நவீன நகரங்கள் என வகைப்படுத்தலாம். தென் ஏன்சியன்ட் டவுன்ஸ். In ancient times, towns emerged in a round of residential places of kings and its location easily accessible to sea and rivers for trade. Most of them developed as administrative, religious and cultural centers. Karapa, Mohenjo-daro, Varanasi, Allahabad and Madurai are well-known ancient towns. பண்டைய காலங்கள் மன்னரின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நகரங்கள் தோன்றியதோடு அவற்றின் அமைப்பு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்றாற்போல் அந்த சி மற்றும் ரிவர்ஸ் அதை அடைவதற்கு ஏற்றதாக இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிர்வாகம், சமயம் மற்றும் பண்பாட்டு மையங்கள் ஆகியதெல்லாம் வளர்ந்தன. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத் மற்றும் மதுரை ஆகியவை ஃபார்மஸ் சிட்டிஸாக இருந்திருக்கிறது. தென் த க்ரோத் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ். புதிய நகர மையங்களின் வளர்ச்சி. த க்ரோத் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ். பிரிட்டிஷ் டெவலப்ட் and centers of trade like Calcutta, Madras and Bombay on the eastern and western coastal areas. Madras, Bombay and Calcutta cities which the British largely created and cities which the British largely created and fortified. All those were earlier fishing and weaving villages. Here they built their homes, shops and churches as well as their commercial and administrative headquarters. கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள கல்கத்தா, மദ്രാஸ் மற்றும் பம்பாய் போன்ற இடங்கள் பிரிட்டிஷ் புதிய வர்த்தக மையங்களை உருவாக்கியிருக்கிறது. பம்பாய் மற்றும் கல்கத்தா நகரங்களை உருவாக்கி பிரிட்டிஷார் வலுப்படுத்தினர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவையெல்லாம் முன்னர் மீன்பிடித்தல் மற்றும் நெசவு தொழில் செய்யும் கிராமங்களாகும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே அவர்கள் வீடுகள், கடைகள் மற்றும் தேவாலயங்களை கட்டியதோடு வணிக மற்றும் நிர்வாக தலைமையகத்தையும் அமைத்தனர். தென் from the mid-18th century there was a new phase of change as the British gradually acquired political control after the Battle of Plassey in 1757 and the trade of English East India Company expanded. இப்போ 18th செஞ்சுரியில் அதனுடைய மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா அது ஒரு மாற்றத்தின் ஒரு புதிய காலகட்டமே தோன்றியது என்று சொல்லலாம். 1757 ஆண்டு பிளாசி போருக்கு பின்னர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் படிப்படியாக அரசியல் ஆதிக்கம் பெற்றதால் ஆங்கில கிழக்கு இந்திய நிறுவனத்தின் வர்த்தகம் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது. இந்த லேட் ஆஃப் த 18th century, Calcutta, Bombay and Madras rose in prominence as presidency cities for administrative purpose. Colonial India was divided into 3 presidencies under the British rule. இப்போ 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அதனுடைய பிற்பகுதியில் கல்கட்டா, பம்பாய் மற்றும் மദ്രാஸ் ஆகியவை பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் மாகாண நகரங்களாக முக்கியத்துவம் பெற்றன. A new trend of urbanization began in later half of the 19th century
As a result of the opening of Suez Canal, introduction of steam navigation, construction of railways, canals, harbors, growth of factory industries, coal mining, tea plantation, banking, shipping, and insurance changes in the network of trade were reflected in the development of urban centers. The opening of Suez Canal, then நீராவி போக்குவரத்து அறிமுகம், then ரயில்வே சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள், துறைமுகங்கள், தொழிற்சாலை வளர்ச்சி, நிலக்கரி சுரங்கம், தென் இந்த தேயிலை தோட்டம், வங்கி பணி, கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீடு வளர்ச்சி நடந்து 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிற்பகுதியில் நகரமயமாதல் புதிய போக்கு தொடங்கியது. வர்த்தக பிணைப்பில் ஏற்பட்ட மாற்றம் நகர்ப்புற மையங்கள் வளர்ச்சியிலிருந்து பிரதிபலித்தது. தென் an urban area is one that has a high population density, engaged in occupations other than food production, living in a high built environment. ஒரு நகர்ப்புற பகுதின்னு சொல்கிறது இந்த மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டி அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்கள் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தென் port cities. The British arrived in India for trading. Madras, Calcutta and Bombay became the important port. They played important role in trade. These cities became the prominent commercial area with the tall European styled buildings. The English East India Company built us factories and flourished them for the protection of the settlement. For St. George in Madras, for St. William in Calcutta were the best example. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அங்கே நகர் 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலிருந்து நகரமயமாதல் புதிய போக்கு தொடங்கியதுனால வர்த்தக பிணைப்புகள் ஏற்பட்ட மாற்றம் நகர்ப்புற மையங்கள் வளர்ச்சியில் பிரதிபலித்தது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், கல்கத்தாவில் புதிய வெள்ளியங்கோட்டை இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். தென் இராணுவ குடியிருப்பு நகரங்கள். தென் cantonment towns. The British occupied the Indian territory and political power by their military force, so they needed strong military camps and established the cantonment. The cantonments were thus the entirely new kind of urban centers. Army people began to live in these places and gradually they were grown up city, for example Kanpur, Lahore. இந்த இராணுவ குடியிருப்புகள் முற்றிலும் ஒரு புதிய நகர்ப்புற மையங்களாக இருந்தது. இராணுவ வீரர்கள் இந்த பகுதியிலிருந்து வசிக்க தொடங்கினாங்க. மேலும் இப்பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரங்களாக வளர்ந்தன. எடுத்துக்காட்டு கான்பூர், லாகூர். தென் ஸ்கில் ஸ்டேஷன் were distinctive features of colonial urban development. Although hill stations were not unknown prior to their founding by the British in India, they were few and had a small population and were often visited for specific purpose. For example, Srinagar was a Mughal recreational centers. Kedarnath and Badrinath were the Hindu religious centers. மலைவாழ்டங்களில் தனித்து வாய்ந்தவை. இதில் அந்த காலத்தில் ஸ்ரீநகர் ஒரு முகலாய பொழுதுபோக்கு மையமாகவும், கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகியவை இந்து சமய மையங்களாகவும் விளங்கின. British coming from the cool temperate climate found the Indian summer season inhospitable. So the cool climate of the Indian hills was seen as protective and advantage. It protected the European from the hot weather and epidemic. So they built up the alternative capitals in cool areas. இந்த குளிர்ந்த காலத்தில் இருந்த தாங்கிகள் இந்தியாவிலிருந்து கோடை காலத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் என உணர்ந்தனர். இதனால் அவங்க இந்திய மலைகள் குளிர்ந்த காலநிலை பாதுகாப்பாக மற்றும் நன்மை அளிப்பதாக இருந்தது. இதனால் அந்த வெப்பமயான வானிலிருந்தும் தொற்று நோயிலிருந்தும் ஐரோப்பில் பாதுகாத்தது. ஆகிய அதனால் அவங்க மாற்று தலைநகரங்களை குளிர்ந்த பகுதிகளில் ஏற்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்லா, நைனா, டார்ஜிலிங், உதகமண்ட் அண்ட் கோடைக்கானல். இதெல்லாம் இவங்க தங்குமிடங்களாக உருவாக்கினார்கள். Then railway towns. Railway towns were also a
type of urban settlements and were established in 1853 after the introduction of railway by the British. By the nature of railway transport, all the towns were located on the plains. ஆங்கிலேயர்களால் வந்து ரயில்வே வந்து 1853 அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ரயில்வே நகரங்களும் ஒரு வகை நகர்ப்புற குடியேற்றங்களாக ஏற்படுத்தப்பட்டன. ரயில் போக்குவரத்தின் இயல்பினால் அனைத்து நகரங்களும் சமவெளியிலே அமைந்திருந்தன. ஓகே, தேங்க்யூ.